தமிழகத்தில் பாலியல் அத்துமீறலும் ஆயுத கலாச்சாரமும் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலர் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண் காவலருக்கே பொது இடத்தில் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொது இடங்களில் நடைபெறும் பாலியல் அத்துமீறலும் ஆயுத கலாச்சாரமும் தனிப்பட்ட விஷயங்கள் என்று திமுக அரசு கடக்க முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். பெண் காவலர் மீது பாலியல் தாக்குதல் நடத்திய நபர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுக்க தலை தூக்கியுள்ள ஆயுத கலாச்சாரத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.